எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தை எடுத்துக்கிட்டோம்னா, நேற்று அமெரிக்க சந்தை பயங்கரமா மேலே ஏறி இருந்ததுங்க. நாஸ்டாக் ஒரு 200 பாயிண்ட் பக்கமா அப்பு, டவ் வந்து ஒரு 350 பாயிண்ட், S&P 500 ஒரு 53 பாயிண்ட் அப்புங்க. என்ன காரணம் அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 17, 18ல FOMC மீட்டிங் நடக்குதுங்க. ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ற ஹோப் தான். ஏற்கனவே ரேட் கட் பண்றதுக்கான ஹிண்ட்டை ஜெரோம் பவுல் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ 0.25 0.5 அப்படின்றது தான் கேள்வி. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு 70 ரூபாய் அப்பு, 9865ங்க 22 கேரட் கோல்டு பெர் கிராம். தென் நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று பயங்கரமா மேலே ஏற்றி கொடுத்தோம். எஃப்ஐஎஸ் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்னால மார்க்கெட் ஒரு குஷியில மேலே ஏறிடுச்சு இல்லையா, அந்த கெயின் எல்லாமே மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்துருச்சுங்க. இன்னைக்கு அநேகமா 24,500 நோக்கி மறுபடியும் கீழே வந்துடும் நினைக்கிறேன். நேத்தும் எஃப்ஐஐஸ் நெட் செல்லர்ஸாக தான் இருந்திருக்காங்க. தொடர்ந்து எஃப்ஐஐஸ் வித்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அடுத்த சர்வதேச செய்திகள் எடுத்துக்கிட்டோம்னா, டொயோட்டா வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லி எலக்ட்ரிக் வேரியன்ட் வந்து ரெடி பண்றாங்க. யூரோப்ல கோலின் பிளான்ட் அப்படின்றது செக் ரிபப்ளிக்ல இருக்குங்க. இதுக்காக கம்பெனி வந்து எக்ஸ்பான்ஷனுக்காக ஒரு 680 மில்லியன் யூரோஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. செக் ரிபப்ளிக் கவர்மெண்ட்டும் வந்து ஒரு 64 மில்லியன் யூரோஸ் வந்து போடுறாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வெறும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க. கம்பெனி வந்து அந்த பிளான்ட்லயே பேட்டரி அசம்பிளி ஃபெசிலிட்டியும் நாங்கள் ரெடி பண்ணுவோம், அதுக்காகவும் சேர்த்து தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆப்பிள் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெக்கார்ட் ஹைல இருக்குங்க. ஒரு $9 பில்லியன் இருக்கு சேல்ஸ். ரெவன்யூ ஃபினான்ஷியல் 25 பார்த்தோம்னா 13% ஏறி இருக்குங்க. ஓவராலா 5 ஐபோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு ஐபோன் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஐபோனா இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேக்புக் ஐபோனோட டிமாண்ட் வந்து சர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்பிள் இந்தியா. அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து சிந்தோம் பிவி ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க, லைசன்சிங் அண்ட் சப்ளை அக்ரிமெண்ட். எதுக்கு அப்படின்னா ஒசன்மாய்ட் கேப்சூல்ஸ்க்கு யூஎஸ் மார்க்கெட்ல பிசினஸ் பண்றதுங்க. இந்த அக்ரிமெண்டோட சாரம் என்ன அப்படின்னா, சிந்தோம் பிவி என்ன பண்ணுவாங்க, ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் எல்லாம் அவங்க வாங்குவாங்க, தென் ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, சப்ளை பண்ணுவாங்க. தென் ஜைடஸோட வேலை என்ன அப்படின்னா யூஎஸ்ல இந்த ப்ராடக்ட்டை கமர்ஷியலைஸ் பண்றதுங்க. ஸோ இது ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு ஒரு நல்ல அப்டேட். அடுத்து கேப்லின் பாயிண்ட் லேப் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு யூஎஸ் FDA அப்ரூவல் கிடைச்சிருக்குங்க. எதுக்கு அப்படின்னா மில்ட்ரினன் லாக்டேட் இன்ஜெக்ஷனுக்கு. இது ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ்க்காக யூஸ் பண்ற இன்ஜெக்ஷன் மாதிரி தெரியுதுங்க. கேப்லின் பாயிண்ட் லேப் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ப்ரிடாமினண்டா பிசினஸ் எங்க அப்படின்னா லத்தீன் அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா. இப்ப யூஎஸ்ல அவங்களுக்கு ஒரு சப்சிடரி இருக்குங்க, அதாவது கேப்லின் ஸ்டெரைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது மூலமா யூஎஸ்லயும் எக்ஸ்பான்ஷன் ஒர்க் நடக்குது. யூஎஸ்லயே அவங்க க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா 29 டைம்ஸ் earnings, நல்ல நிறுவனம் தான். அடுத்து பயோகான் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய சப்சிடரி பயோகான் பயாலஜிக்ஸோட பெங்களூரு யூனிட்ல யூஎஸ் FDA இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்குங்க. ஸோ கம்பெனிக்கு 5 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்பெனி இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கரெக்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம் ஸ்டிபுலேட்டட் டைம்குள்ள அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பயோகானை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லி, டெப்த் ஜாஸ்தி, 300 கீழே போனால் நம்ம பார்க்கலாம். அடுத்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து மெர்க் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த MOU எதுக்கு அப்படின்னா டு பூஸ்ட் செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம் இன் இந்தியா. ஸோ இந்த MOUட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ், ஃபேப்ரிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அண்ட் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன் இந்தியா, இதான் வந்து ஃபோக்கஸ். அடுத்து டிசிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா 3 அப்டேட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா கம்பெனி வந்து ஸ்காண்டினேவியன் இன்சூரர் ட்ரைப் அப்படின்ற நிறுவனத்தோட ஒரு டீல் போட்டிருக்காங்க. 7 இயர்ஸ் டீலுங்க. டீலோட ஒர்த் எவ்வளவு அப்படின்னா $644 மில்லியன். இந்த ஸ்காண்டினேவியன் இன்சூரர்னா, ஸ்காண்டினேவியன் அப்படின்றது யூரோப்ல இருக்கிற ஒரு 3 தேசங்களை குறிக்குங்க, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க். ஸோ டிசிஎஸ் இந்த ஸ்காண்டினேவியன் இன்சூரர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஐடி ஆப்ரேஷன்ஸ்ல ஏஐ அண்ட் கிளவுட் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து ரெண்டாவது அப்டேட் என்னன்னா டிசிஎஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் ஒடிஷா கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டு பில்ட் ஏஐ எனபிள்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதை வந்து டிசிஎஸ் ஒடிஷா கவர்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. அடுத்து மூணாவது அப்டேட், முக்கியமான அப்டேட் என்னன்னா டிசிஎஸ் அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி ஹைக்கை ரோல் அவுட் பண்ணிருக்காங்க. ஒரு 4.5% இருந்து 7% வரைக்கும் சேலரி ஹைக் இருக்குங்க. மெஜாரிட்டி ஆஃப் த எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி ஹைக் கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ் ஓட கன்சிடரேஷன் அப்படின்னு பார்த்தா 22 டைம்ஸ் earnings இருக்குங்க. தொடர்ந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி விப்ரோவை கன்சிடர் பண்ணலாம். 19 டைம்ஸ் earnings தான். விப்ரோ மறுபடியும் 250க்கு கீழே வந்திருக்கு. அடுத்து மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட டோட்டல் சேல்ஸ்ல டிராக்டரோட சேல்ஸ் அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமா இருக்குங்க. கம்பெனி என்ன சொல்றாங்க, இந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் கட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நாங்க பாஸ் பண்ணிடுவோம் கஸ்டமர்ஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிராக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 40,000 இருந்து 60,000 வரைக்கும் பிரைஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மஹேந்திராவுடைய டிராக்டர் சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 28% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருந்துச்சுங்க ஆகஸ்ட் 2025 மட்டும்.
அடுத்து இந்தியன் ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒமாக்சி லிமிடெட் அப்படின்ற ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா கேட்வே ஹோட்டல்ஸ் டெவலப் பண்றதுங்க. எங்கன்னா நியூ டெல்லியில 158 கீஸ் உள்ள கேட்வே ஹோட்டல். இது வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல நடக்கிற மாதிரி தெரியுதுங்க. 2027ல கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட். ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்ஸ் எல்லாம் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, எந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெர் டேக்கு 7500 அப்படின்ற ரூம் ரெண்டா இருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி 12% வித் ஐடிசி அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டா இருந்திருக்குங்க. இப்ப ரிவைஸ்ட் என்ன அப்படின்னா 5% குறைச்சிருக்காங்க வித்தவுட் ஐடிசி இன்புட் டாக்ஸ் கிரெடிட். அடுத்து முத்தூட் மைக்ரோஃபின் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து த்ரூ என்சிடிஸ் ஒரு 100 crore rupees வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ற மாதிரி தெரியுதுங்க. ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸ்ல நம்ம ஏற்கனவே முத்தூட் மைக்ரோஃபினை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். இப்பயுமே புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எப்படியும் இன்னொரு 2 குவார்ட்டர்ல ஓரளவுக்கு சரியாயிரும். அடுத்து ஓலா எலக்ட்ரிக் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனில சாஃப்ட் பேங்க் வந்து ஒரு 17.83% ஸ்டேக் வச்சிருந்தாங்க. இப்போ லாஸ்ட் 2 monthsல ஒரு 2% ஸ்டேக்கை ஆஃப்லோட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஓப்பன் மார்க்கெட்ல ஆஃப்லோட் பண்ணிருக்காங்க. நீங்க லாஸ்ட் 2 months பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40 ரேஞ்ச்ல இருந்து மறுபடியும் 60-70 ரேஞ்சுக்கு வந்துருதுங்க. ஸோ ஷேர் பிரைஸ் ஏறுறப்ப சாஃப்ட் பேங்க் ஓப்பன் மார்க்கெட்லயே ஷேர்ஸை ஆஃப்லோட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வார்ன் பண்ணியிருந்தோம் ஓலா எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ் வந்து வைடன் ஆகிற சினாரியாவும் நம்ம பார்த்தோம் Q4ல, தென் Q1ல மறுபடியும் லாஸ். ஸோ இப்பயுமே சாஃப்ட் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 15.68% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ இப்பெல்லாம் ஷேர் பிரைஸ் ஏறுதோ அப்பெல்லாம் சாஃப்ட் பேங்க் ஆஃப்லோட் பண்ற மாதிரி தெரியுதுங்க. நம்ம போய் தலையை உள்ள கொடுத்து மாட்டிக்கூடாது. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாண்ட் பத்தி ஒரு சில டீடைல் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது கூப்பன் ரேட் வந்து 10% இருக்கு. அதுக்கு வந்து ரேட்டிங் வந்து ஏ ரேட்டிங் ஏஏ ரேட்டிங் தான் இருக்கு. ஏஏ ரேட்டிங்ல உள்ள பாண்ட் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருந்தாங்க. நம்மளுக்கு கிடைக்கிறப்ப அப்ளை பண்ண வேண்டியதாங்க அப்ஸ்ட்ராக்ஸை பொறுத்த வரைக்கும். தென் சமீபத்தில் ஐசிஐசிஐ டைரக்ட் ஆப்லேயே இந்த ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் வந்து விசிபிளா இருக்குங்க. 8.05% வந்து பாண்டோட கூப்பன் ரேட்டு, 7 years லாக்-இன், செமி ஆனுவல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகும். நம்ம பாண்ட் பக்கெட் போறதே எதுக்குன்னா ஒரு 10% பார்க்கணும் அப்படின்றதுக்காக தாங்க. பட் இது ரொம்ப சேஃப். அதாவது 7% எஃப்டியில் கிடைக்குது அப்படின்னா இதில் 8.05% கிடைக்கும் இந்த ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டை பொறுத்த வரைக்கும். அது போக இன்னொரு நண்பர் வந்து நம்ம பாண்டை கன்சிடர் பண்ணுறதுக்கு பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை கன்சிடர் பண்ணால் ஒரு 12%க்கு மேலே ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம நீண்ட நாட்களாக அதை தாங்க கன்சிடர் பண்ணிட்டு இருந்தோம். நான் ஆரம்ப காலகட்டத்தில் பாண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணாததுக்கு முன்னாடி பிஜி இன்விட்டை மட்டும்தான் கன்சிடர் பண்ணேன் பாண்டுக்காக. அதாவது அதில் எந்த அப்ரிசியேஷனையும் நான் எதிர்பார்க்கறது இல்லைங்க. பாண்டை கன்சிடர் பண்ண முடியாதவங்க இப்பொழுதுமே பிஜி இன்விட்டை கன்சிடர் பண்ணலாங்க. கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. பட் அதுல பெரிய அப்ரிசியேஷனை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. நம்மளுக்கு பாக்குறப்ப அசட் குவாலிட்டி டிட்டோரியேட் ஆகிற மாதிரி தெரியும். அதை பார்த்து பயந்துடக்கூடாதுங்க. தொடர்ந்து அதுல கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பாண்டுக்கே டைரக்டா போயிடுறது நல்லதுங்க. பட் பாண்டை விட பிஜி இன்விட்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அடுத்து டைட்டன் வெர்சஸ் தங்கமயில், இது ரெண்டுல வந்து எதை சார் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சூப்பரான கம்பெனிங்க. டைட்டன் வந்து தங்கமயிலோட ரொம்ப ரொம்ப வேல்யூவேஷன் ஜாஸ்தி. தங்கமயில் வந்து நம்மளோட த்ரெஷோல்டு 13 எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு 40-45 டைம்ஸ் இருக்குங்க. ஸோ டைட்டனை கம்பேர் பண்றப்ப தங்கமயில் வந்து கொஞ்சம் சீப்பர் தான். பட் எனக்கு தங்கமயிலும் காஸ்ட்லியா தான் தெரியுது. ஸோ நீங்க கண்டிப்பா இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தங்கமயில கன்சிடர் பண்ணலாங்க. நீங்க டைட்டன் தங்கமயில பத்தி கேட்டதுனால இப்ப சமீபத்துல டிபிஇசட் ஜுவல்லரி அப்படின்னு நிறுவனத்தை பத்தி தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். பட் எந்த கன்சிடரேஷன்ஸும் நான் பண்ணலைங்க. டெட் டு ஈக்விட்டி 1.20 அது இருக்கதான் செய்யும். 16 times ஏர்னிங்ஸ், பிரைஸ் டு புக் 1.88. கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோன்னா ஒரு 74% பக்கமா ஹோல்ட் பண்றாங்க. டிவிடெண்ட் வந்து 2012ல இருந்தே தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இன் அடிஷன் டு தட் கம்பெனில மலபார் கோல்டு வந்து 2.89% ஸ்டேக் வச்சிருக்காங்க. மலபார் கோல்டை பொறுத்த வரைக்கும் அவங்க 2027-28ல நாங்கள் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல நிறுவனம் மாதிரி தெரியுது. தொடர்ந்து இதை வாட்ச் பண்ணுவோம். நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்குவோம். அடுத்து கேஸ்ட்ரால் இந்தியா பத்தி கேட்டிருக்காங்க. முன்னாடி 23 times 24 times ஏர்னிங்ஸ் இருந்தது. நம்ம 20 timesக்கு வரணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ 200 கீழே வந்திருக்கு. 20 times ஏர்னிங்ஸ் கீழே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கன்சிடரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. அடுத்த ஒரு நண்பர் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், சோழமண்டலம் ஃபைனான்ஸ், இது ரெண்டுல எது சார் கன்சிடர் பண்ணலாம், எது வந்து நல்ல நிறுவனம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே நல்ல நிறுவனம் தாங்க. இது போக பஜாஜ் ஃபின்சர்வ், தென் எம்ஆர்எஃப், பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ், வருண் பீவரேஜஸ், வாரே எனர்ஜி, தென் சைமன்ஸ், தென் இண்டிஜன், இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து நல்ல நிறுவனம் தான். பட் எல்லாமே வந்து காஸ்ட்லிங்க. நம்ம வந்து கன்சிடர் பண்ற ரேஞ்சிலே இருக்காது. 30 times விட அதிகமா இருக்கும். அதனால நான் கன்சிடர் பண்றது இல்லை.
அடுத்து அலம்பிக் ஃபார்மா அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அது நம்ம த்ரெஷோல்டோட கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும், 31 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். அது மட்டும் காரணம் இல்லைங்க, டெட் டு equity 0.24 பக்கமா இருக்கும். அதனால நான் அதை கன்சிடர் பண்றது இல்லை. டெட் ஃப்ரீ ஃபார்மா கம்பெனிஸ் இருக்குங்க நம்மளுக்கு, ஜைடஸ், நாட்கோ, டாக்டர் ரெட்டி, ஈவன் மார்க்சன்ஸ் ஃபார்மா, தென் கேப்லின் பாயிண்ட் லேப், அதெல்லாம் வந்து டெட் டு equity கம்மி தான், 0.1 பக்கமாக தான் இருக்கும். ஸோ அதை கூட நீங்க பார்க்கலாம். அடுத்து இந்த ஜிஎஸ்டி வந்து இன்சூரன்ஸ் செக்டாருக்கு 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு எப்படி சார் கேட்டிருக்காங்க. டேர்ம் இன்சூரன்ஸ்க்கும் ஜிஎஸ்டி வந்து 18% 0 ஆக்கிட்டாங்க. அடுத்து ஜூரி அக்ரோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்காங்க. கம்பெனிக்கு டெட் டு equity ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, 0.40 இருக்கு. இது நம்ம த்ரெஷோல்டை விட ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால அந்த சைட் போறது ரிஸ்க் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அடுத்து ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. இதை கேட்கிறப்ப இது நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க, அதனால இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்மால் கேப்புங்க. நான் இன்விட் அப்படின்னா பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூனிட் மட்டும்தான் நான் கன்சிடர் பண்றது, வேற எதையுமே கன்சிடர் பண்றது இல்லைங்க. குறிப்பா நீங்க ரெக்கமெண்டட் பை அதர்ஸ் அப்படின்றத சொன்னதுனால இதை சொல்றேங்க. நீங்க யார் சொல்றதையும் கேட்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அது யாரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க, இதை கன்சிடர் பண்ணுங்க. அது வந்து ரிஸ்க் ஜாஸ்தி, எதையுமே நீங்க கேட்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நான் இதை சொல்றது வந்து பீட்டர் லிஞ்ச் அவர்கள் சொன்னதான் உங்கள்கிட்ட சொல்றேன், நானா எதையும் சொல்லலை. செவிடங்காதுல சங்கூதன மாதிரி இருங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அதாவது யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குதோ அதே ரிட்டர்ன் தாங்க நம்மளுக்கும் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு லெவல் 2 லெவல் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா எல்லாம் போகிற பாத்துல போகக்கூடாதுங்க. நீங்க செகண்ட் லெவல் திங்கர்ஸாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் திங்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நண்பர் வந்து ரோல்ஸ் ரிங்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், டெட் ஃப்ரீ கம்பெனி. ஸோ கம்பெனி மேலே போயிட்டு இப்போ கீழே வந்திருக்குது. நண்பர் வந்து அருமையான கம்பெனியா பார்த்து பிடிச்சிருக்காரு. இதைத்தான் ஹார்வர்ட் மார்க்ஸ் வந்து செகண்ட் லெவல் திங்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு, 15 to 19 டைம்ஸ்க்குள்ள வருங்க. கண்டிப்பா வர்ற அன்னைக்கு இதை பிடிக்கலாம். அதே மாதிரி தாங்க எஸ்கார்ட்ஸும் 17 or 18 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருந்தது. நம்ம அதுக்கப்புறம் இங்கே டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ 2 நாளாக ஒரு 7 to 8% மேலே ஏறிடுச்சு. ஜிஎஸ்டி கட் வந்துருச்சு டிராக்டர்ஸ்க்கு. அவங்க ஒரு புது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஒன்று போட போறாங்க. சல்லுன்னு மேலே ஏறிடுங்க. நல்ல நிறுவனம் தான். நம்ம கன்சிடர் பண்றதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் கிடைச்சது. நான் கன்சிடரே பண்ணலை. ஸோ எதுக்கு இதை முக்கியமாக சொல்றோம்னா, எல்லாரும் கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் கன்சிடர் பண்ணோம்னா அவங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதோ அதான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம தாங்க டிசைட் பண்ணணும். ஸோ நம்ம ஹார்வர்ட் மார்க்ஸ் சொன்ன மாதிரி செகண்ட் லெவல் திங்கர்ஸாக இருக்கணும். நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்றத ஒரு நல்ல இன்புட்ஸாக எடுத்துக்கங்க. இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க. ப்ராசஸ் பண்ணி ஒரு செகண்ட் லெவல் திங்கிங்ல ஒரு சூப்பர் ஸ்டாக்கா பிடிங்க. உங்களுக்கு மற்ற எல்லாரும் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை விட நிறையாவே கிடைக்கும். அடுத்து டாக்ஸ் பத்தி ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சார் நம்ம வந்து ஈக்விட்டியை கன்சிடர் பண்றோம், டிவிடெண்ட் வருது, அதுக்கு எப்படி டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த டிவிடெண்ட் மூலமா வர்ற இன்கம் வந்து உங்களுக்கு ஓவரால் இன்கம் கூட போய் ஜாயின் ஆயிருங்க. பட் நீங்க ஈக்விட்டியை கொடுத்தீங்க, அதாவது லாங் டேர்ம்ல ஷார்ட் டேர்ம்ல ஹோல்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு கேபிட்டல் கெயின் இருக்கும். இந்த டிவிடெண்டுக்கு கேபிட்டல் கெயின் இருக்காதுங்க. அதே மாதிரி தாங்க பாண்டுக்கும். பாண்டை வந்து நீங்க மெச்சூரிட்டி வரைக்கும் ஹோல்ட் பண்றீங்க, மாசம் மாசம் உங்களுக்கு கூப்பன் வருது இல்லையா, அது வந்து உங்களோட ஓவரால் இன்கம்ல போய் ஆட் ஆயிருங்க. பாண்டை வந்து ஷார்ட் டேர்ம்லயே லாங் டேர்ம்லயே கொடுத்தீங்க, ப்ராஃபிட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுல ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் உண்டு. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.